ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் சின்ன கிரிக்கெட் தான், டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் ஒரு வாரம் இருக்கேன் நினைப்பேங்க. இல்லை ஐபிஎல் பற்றி பேசுவோம், சிஎஸ்கே பற்றியே பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, நிறைய நடந்துகிட்ருக்கு கிரிக்கெட்லேயே, உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? ஐபிஎல் இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு, லிட்ரலி இல்லையா? March 22 ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அட் சேபாக். ஓப்பனிங் செரிமனியோடு நடக்க போது, எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. பட் இன்ஜுரி லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. ஆமாம், அது ஒரு பெரிய கன்சர்ன் தான் அது. ஏன்னா இது இப்போது நியூசிலாந்து பிளேயரில் இன்ஜூரி ஆகுறாங்க. நிறைய பேர் கேட்பீங்கன்னா நியூசிலாந்து பிளேயரில் எப்படி இன்ஜூரி ஆகுறாங்கன்னு. அது ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா அவங்களும் ஒரு லீக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்னது சூப்பர் ஸ்மாஷ், அது லீக் பேர். எஸ், எப்படி நம்ம ஐபிஎல், கரீபியன் லீகு, பங்களாதேஷ் லீகு, சவுத் ஆஃப்ரிக்கா லீகு, பாகிஸ்தான் சூப்பர் லீகு, இந்த மாதிரி நிறைய லீக் இருக்குல்ல, பிக் பேஷ், 100 கிரிக்கெட்டுன்னு. அது மாதிரி நியூசிலாண்டில் ஒன்று இருக்குது, சூப்பர் ஸ்மாஷ்னு நினைக்கிறேன் அது பேர், லீகு. அதில் எல்லாருமே விளையாடுவாங்களா, அதில் நிறைய பேர் இன்ஜூரி ஆகிட்டாங்க. அந்த இன்ஜுரி கேரி பண்ணிகிட்டே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடும் போது இட்ஸ் நாட் ஈஸி. த்ரூ அவுட் 365 டேஸ் கிரிக்கெட் எப்படி விளையாடிட்டு இருக்க முடியும்? யூ நீட் ரெஸ்ட் சம்மர் டவுன் த லைன். கண்டினியூஸாக விளையாடும் போது இது நடக்கிறது தான். அதுதான் அது ரொம்ப சிஎஸ்கே கிட்ட தான் நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் மெயின். இன்ஜுரி வரி ஆஸ் ஆஃப் நவ், இப்போ நான் பேசுகிற வரைக்கும் இவங்க யாருமே இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஆகிடுவாங்க, பட் யூ நெவர் நோ. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது, T20 வேர்ல்டு கப்பு ஜூனில், அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸில். இந்தியா மேட்சஸ் எல்லாமே யூஎஸ்ஏல தான் நடக்க போகுது, குரூப் மேட்சாக. நாக் அவுட் தான் வெஸ்ட் இண்டீஸில், அதுக்கு அப்புறம் வரும். ஸோ இப்போ நியூசிலாண்டு விளையாடணும் இல்லையா? நியூசிலாண்டு ஐசிசி கப்பு ஜெயிச்சதில்லை, வேர்ல்டு கப்பு. ஸோ தேல் பி ஈகர் ஆல்சோ. இப்போ நீ திருப்பி அடிபட்டு, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்சில் சில பேர் இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 சில பேர் விளையாடல. இப்போ நான் சொல்ல போகிற பேர்லாம் நீ திருப்பி அங்கே போய் அடிபட்டு வந்து நீ என்ன பண்ணுறது கூட அவங்க யோசிக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஸோ புல் அவுட் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு, அதனால தான் ட்ரெண்ட் போல்ட் முதல்லையே சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இல்லை. நான் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இல்லை, நான் ஃப்ரீ லான்சராக இருக்கேன். செலக்ட் பண்ணால் நான் விளாட்றேன், இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக நான் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் சென்ட்ரல் கான்ட்ராக்ட். அவர் ஃபஸ்ட் இயரே ஒன்றும் வரல. அவரும் ஒரு 7-8 வருஷம் நியூசிலாந்து விளையாடிட்டு அப்புறம் தான் வந்தார், ஃபுல் சர்வீஸ் பண்ணி. திடீர்னுலாம் ஒன்லி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி நான் ஒன்லி ஐபிஎல் மட்டும் தான் விளையாடுவேன், கரீபியன் லீக் தான் விளையாடுவேன், ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா லீக் தான் விளையாடுவேன்னு சொல்கிற ஆள் கிடையாது அவர். பட் எனிவே, நெவர்தலெஸ் இன்ஜுரி கன்சர்ன் இது மெயின். நிறைய பிளேயர்ஸ், 5 பிளேயர், அதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்டில் இன்ஜுரி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ரைட், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதை மட்டும் நான் கடகடன்னு இப்போ சொல்லிடுறேன் எந்த 5 பேருன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியன் பிளேயர் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே இன்ஜுரி. ஆமாம், அவர் ரஞ்சி ட்ராஃபி விளையாடும் போது இன்ஜுரி ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். மும்பைக்கு விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் 100 செஞ்சுரி அடித்தார், சரியான ஸ்கோர் ஞாபகம். அதை பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. குவார்டர் ஃபைனல் கூட விளையாட முடியல அவரால், மும்பை. இப்போ இவென்ச்சுவலி மும்பை வர்சஸ் தமிழ்நாடு செமிஃபைனல் இன்னொரு 4 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு ரஞ்சி ட்ராஃபி செமிஃபைனல். அதில் கூட அவர் விளையாட மாட்டார். ஸோ சிவம் டூபே வெரி குட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே, உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்ரூம் பண்ணார். முதல்ல அவர் மும்பைலலாம் விளையாடிந்தார், மும்பை இந்தியன்ஸ்லாம். அப்போல்லாம் ஒன்றும் அவர் யாரும் அவர் கண்டுக்கல. சிஎஸ்கே வந்துலாம் தோனி தான் தெரியல, ஸ்கூல் ஆஃப் தாட். அவர் வேறு மாதிரி உங்களை ரெடி பண்ணிடுவார். யார் யாரெல்லாம் தள்ளி விட்டாங்களோ அவங்கள இங்கே வந்து பிரமாதமாக விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு மொயின் அலி, முதல்ல ஆர்சிபியில் இருந்தார், அசிஷ் நேரா, எல்லாத்துலேயும் இருந்துட்டு திருப்பி வந்து எந்த அளவுக்கு அவர் ட்ரை பண்ண திருப்பி இந்தியா டீம் உள்ளே வந்தார் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அந்த அளவுக்கு தோனியோட இதுதான் உங்களுக்கு தெரியும், கேப்டன்சி, லீடர்ஷிப், ஹவு டு யூட்டிலைஸ், யாரை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸே பண்ணக்கூடாது. மோயின் அலிலாம் பாருங்கள், சில மேட்சஸ்லாம் போலிங்கே தர மாட்டார், எங்கே தேவை அங்கே கொடுப்பார், டக்குன்னு வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ அது மாதிரி எல்லாருமே ரெடி பண்ணார். ஸோ இப்போது சிவம் டூபே அஃப்கோர்ஸ் இந்தியன் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான். அண்ட் இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வரும். 4 பிளேயரில் 3 பேர் நியூசிலாந்து. ஓகே, ஃபஸ்ட்டு சென்சேஷன் வேர்ல்ட் கப் ரச்சின் ரவீந்திரா, அவருக்கு ஒரு நீ பெயின் ஆகிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 விளையாடும் போது. அதனால் அவர் 2வது T20 பேட்டிங் பண்ணல, 3வது T20 விளையாடல அவர் கெட்டிங் ரெக்கவர்ட். அப்புறம் டெவன் கான்வே, அவர் வந்து ரெகுலராக சிஎஸ்கே ஓப்பனர், ருத்ராஜ் கெய்க்வாட் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ கான்வேக்கும் தம் இன்ஜுரி, ஆஸ்திரேலியா விளையாடும் தம்பு விரலில் வந்து டொங்குன்னு பால் போட்டுடுச்சு. ஸோ அது எப்போ கிளியர் ஆகும் தெரில. அவர் அது அடிப்படும் போது அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணல. ஃபின் ஆலன் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருந்தார் நியூசிலாண்டுக்கு. விக்கெட் கீப்பிங் பண்ணியிருந்தாருன்னா க்ளவுஸ் காப்பாற்றிருக்கோம் அவரை. அவர் ஃபீல்ட் பண்ணும்போது அடிபட்டுச்சு தம்பில். ஆச்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல், அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர், உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அவருக்கு ஃபுட் இன்ஜுரி, சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போதே அவருக்கு ஃபுட் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே அவர் இன்ஜுரி ரெக்கவர் ஆகணும். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரெக்கவர் ஆச்சு இல்லையானா இன்னும் நாளைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச், அதில் கூட அவர் டவுட்ஃபுல்னு இருக்காங்க. அதில் விளையாண்டாம்னா அவர் ரெடின்றலாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே அண்ட் டேரல் மிச்சர், இவங்க 3 பேருமே நியூசிலாந்து கிவி பிளேயர்ஸ்.
அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். எஸ், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் எப்போதுமே எல்லா பிளேயருமே வல்னரபிள் தான் அவங்களுக்கு எதிர விளையாடுறது. ஆஷிஷ் நேயர் சொன்னேன் தெரியுமா, சிஎஸ்கேக்கு வந்து கலங்கினாருங்க, அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான். ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் அவருக்கு ஹெட் இன்ஜுரி அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நினைக்கிறாங்க, சரியா தெரியல, பட் இஸ் இன்ஜர்ட். ஸோ வெரி குயிக்காக கெட் வெல் சூன் பாய்ஸ். ஏன்னா ஃபேன்ஸ் ஹியூஜ் ஃபேன் பேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களை அதுவும் இல்லாமல் காம்பினேஷனே ஸ்பாயில் ஆகும். இப்போ ரச்சின் ரவீந்திரா, கான்வே, முஸ்தபிசுரும், டேல் மிச்சல் 4 ஓவர்சீஸ் இல்லைன்னா இப்போ 4 ஓவர்சீஸ் தான் இப்போ ஃபிட்டாக இருக்காங்க ஆஸ் ஆம் நவ் அட் திஸ் மூமெண்ட் நம்ம சொல்லலாம். மொயின் அலி, பத்திரானா, தீக்ஷனா. ஸோ இப்போ இந்த 4 பேர் ஃபிட் இல்லைன்னா அந்த 4 பேர் தான் விளையாடணும், கன்ஃபார்மாக விளையாடி ஆகணும் எல்லா மேட்சஸும். பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு போக போக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இன்ஜுரினாலும் விளையாடுவாருன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த 5 பிளேயர் ஆஃப் சிஎஸ்கே, இன்னும் நிறையா இருக்குது, இன்னொரு 5 பேர் இருக்காங்க வேறு வேறு டீமில். இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பொறுமை பார்த்ததற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.